சுவிசேஷ ஊழியத்துக்கு கொடுக்கும்போது 100 தருவேன்றார். ஏன்னா இந்த மனுக்குலத்துக்கு ரட்சிப்பை உண்டாக்குறதுக்காகவே இயேசு அனுப்பி சிலுவையில மரிச்சு எல்லாம் பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு உயிரோட எழுந்த கிறிஸ்து சொல்றாரு, உலகம் எங்க போய் சர்வ சிருஷ்டிக்கு அறிவிங்கன்றாரு. அவ்வளவு முக்கியமான மேட்டரை நம்ம ஒண்ணும் இல்ல, இதுக்கு பற்றி நான் ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை நினைச்சா அதை நம்ம கத்தரை கனம் பண்ண மாதிரி இல்லை. அதுக்காக நாம் கொடுக்கும்போது அவர் சொல்றாரு, என்ன மதிக்கிற நீ, என்னுடைய உணர்வுகளை மதிக்கிற, என்னுடைய நோக்கத்தை மதிக்கிறாக 100 உனக்கு இம்மையிலும் மறுமையில நித்திய ஜீவனையும் கொடுப்பேன்றாரு. கர்த்தருடைய வார்த்தைக்கு திருப்போம். 3 வேத பகுதிகளை நான் இன்றைக்கு வாசிக்க போகிறேன். அதன் அடிப்படையில் சில சத்தியங்கள் இன்றைக்கு சொல்ல போகிறோம். 3 வேத பகுதிகள். மல்கியா 3:10, நீதிமொழிகள் 3:9-10, அப்புறம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:38 ஆகிய 3 பகுதிகளும் வாசிக்கிறேன். மல்கியா 3:10, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேன் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்களை வாசிப்போம். நீதிமொழிகள் 3:9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். லூக்கா 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். கடந்த சில வாரங்களாக கிருபையில வாழ்வது குறித்து போய்த்து வருகிறோம். கிருபையில வாழ்வது குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று. You are saved by grace through faith என்று சொல்லுகிறார். சால்வேஷன் மட்டும் இல்லை, ரட்சிப்பு மட்டும் இல்லை, எல்லாமே கிரேஸ் த்ரூ ஃபெய்த் தான் நடக்குது. கிருபைனா என்ன? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டுதான் எல்லாமே நடக்கிறது. கிருபைனா என்ன? தேவன் நமக்காக செய்திருக்கிறவைகள் எல்லாம் கிருபை என்று சொல்லுகிறோம். விசுவாசம் என்ன என்றால் என்ன? நாம் அதற்கு காட்டும் பிரதியுத்தரம், அவர் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் டு வாட் காட் ஹஸ் டன். கிருபை எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறது, விசுவாசம் எடுத்துக்கொள்ளுகிறது. இதுதான் இதன் அடிப்படை போதனை. எல்லாமே அப்படிதான். தேவனுடைய கிருபை எல்லாம் கொடுத்து விட்டது, நாம் விசுவாசத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப ஆகவேதான் விசுவாசத்தை குறித்து அதிகமாக போதிக்கிறோம், கிருபையை குறித்தும் போதிக்கிறோம். ஏன்னா கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாருன்னு சொல்றோம், நீங்க எப்படி எடுத்துக்கொள்ளணும்ன்றதையும் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதுல பல உதாரணங்களை காண்பித்தேன், எப்படி கொடுத்ததை எடுத்துக்கொள்றதுன்னு. இந்த செழிக்கிற விஷயமும் அப்படிதான், ப்ராஸ்பெரிட்டின்னு வரும்போதும் அப்படிதான். கர்த்தர் ஒருவரையாவது தரித்திரத்தில் வாழ வேண்டும் என்று உண்டாக்கவில்லை, அதை அவர் வைக்கவும் இல்லை மனுஷனுக்காக. எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தான் விரும்புகிறார். மீட்பின் மூலமாக அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வந்து உண்டாகும்படியாக இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தார் என்று பவுல் அப்போஸ்தலன் அப்படியே சொல்லுகிறார். கலாத்தியர் 3:13-14. ஆதியில மனுஷனை தேவன் ஏதேன் தோட்டத்தில் வைத்த போது அவனுக்காக எல்லாத்தையும் செய்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அதிகமாக செஞ்சு வச்சார். ஒரு மனுஷனுக்கு வேண்டியதில்லை, ஏராளமாக அவனுக்கு மிகவும் அதிகமாக செய்து வைத்தார். பாவம் செய்த போது அந்த தோட்டத்திலிருந்து அவன் விரட்டப்படுகிறான். அப்பேற்பட்ட தெய்வீக பராமரிப்பு, அவ்வளவு ஏற்பாடுகள் அவனுக்கு தேவன் அந்த தோட்டத்தில் பண்ணி வச்சிருந்தாரு. உலகம் முழுவதும் ஏதேன் தோட்டம் மாதிரி இல்லை. தோட்டம்ங்கிறது ஒரு பண்படுத்தப்பட்ட ஒரு இடம், இதுக்காக இவனுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு இடம். அதை தேவன் அற்புதமாக ஆயத்தப்படுத்தி எல்லாம் இவனுக்கு ஹேபிட்டபிள் சிச்சுவேஷன் ஒன்று உண்டாக்கி அங்கே வைக்கிறார். அவனை வைத்து அங்கே அவன் பாவம் செய்தது நிமித்தமாக அந்த தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்படுகிறான். தோட்டம் நல்ல எல்லாம் விளையிற இடம், பண்படுத்தப்பட்ட இடம். வெளியில போய் இவன் பண்படுத்தி இனிமே ஆகணும். அது அன்றைக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க, வெளியே போகும்போது அது ரொம்ப சோகமான நாளாக இருந்திருக்கும். இனிமே போய் அதை பண்படுத்தி இவன் விதைச்சு இவன் நட்டு இவன் தண்ணீர் பாய்ச்சி எல்லாம் பண்ணி இனிமே அது வளர்ந்து இனிமே அவன் சாப்பிடணும். வெளியே வந்த உடனே அவனுடைய கரிசனை எண்ணத்தை பூசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோன்றது தான் பெரிய கவலையாக இருந்திருக்கும். இன்னைக்கு சாயந்தரம் சாப்பாடு எப்படிங்கிறது தான் பெரிய கவலை. ஏதேன் தோட்டத்தில் இருந்த வரைக்கும் அதை பற்றி யோசனையே கிடையாது. மீட்புன்னு வந்தபோது கர்த்தர் செய்த ஒரு காரியம் என்னன்னா, ஏதேன் தோட்டத்தில் எதையெல்லாம் இழந்தான மனுஷன் அதையெல்லாம் திருப்பி தருகிறது தான் மீட்பு. இதுதான் வேதவசனம் போதிக்கிற காரியம்.
இழந்து போனதிலே ஒரு காரியம் என்ன? பொருளாதார ஆசீர்வாதங்களை இழந்தான். அதையும் மீட்பு நமக்கு திருப்பி தருகிறது என்றுதான் வேதவசனம் போதிக்கிறது. பல விதங்களில் வேதவசனம் போதிக்கிறது. அப்ப மீட்பிலே எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துட்டார். ஆதியில மனுஷனுக்காக எல்லாத்தையும் சிருஷ்டித்துட்டு அப்புறம் மனுஷனை உண்டாக்குனாரு. ஏன்? மனுஷன் வரும்போது அவனுக்கு எல்லாம் ரெடியா இருக்கணும் ஏற்கனவே. அது போலவே இந்த இரண்டாவது சிருஷ்டிப்புல, புது சிருஷ்டிப்புல, மீட்பில மறுபடியும் தேவன் என்ன பண்ணாரு? ஆதியில பண்ண மாதிரியே பண்ணாரு. எல்லாத்தையும் மீட்பின் மூலமா மனுஷனுக்கு ஏற்படுத்திட்டு மனுஷனுக்கு தேவையான அத்தனை காரியங்களை ஏற்படுத்தி வச்சுட்டு அப்புறம்தான் நம்ம அவருடைய குடும்பத்துக்குள்ள கொண்டு வர்றாரு. நம்ம கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவருடைய குடும்பத்துக்குள்ள சேர்க்கும் போது நமக்காக ஏற்கனவே எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். ஏதேன் தோட்டத்தில் எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்ச மாதிரி இங்க மீட்பின் மூலமாக புது சிருஷ்டிப்புகளுக்கு எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சுட்டு தான் நம்மளை அப்புறம் கொண்டு அவருடைய குடும்பத்தில் சேர்க்கிறாரு. நான் பிறகு முன்னாடி அவர் மரிச்சு கல்வாரி சிலுவையில் என் பாவத்தை சுமந்து தீர்த்தி சாபத்தை நீக்கி எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தான் என்ன அழைக்கிறார். அப்புறம் தான் ஆவியானவர் ரெண்டு உள்ளத்தில் கிரியை செய்து கர்த்தருடைய குடும்பத்துக்குள்ள என்ன கொண்டு சேர்த்தார். நான் சேர்ந்தப்ப எனக்கு எல்லாம் ரெடியா இருக்குது ஏற்கனவே. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எல்லாமே ஏற்கனவே எனக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அப்ப நான் இன்றைக்கு செழிக்க வேண்டும் என்று சொன்னால் சிலர் சில வசனங்களை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப நான் வாசித்த இந்த 3 வசனங்கள் ஒரு சாம்பிளுக்காக வாசித்தேன். இந்த வசனங்களை வாசிக்கும் போது என்ன நினைக்கிறாங்க ஜனங்க? பாருங்க எப்படி சொல்லி இருக்குது, நம்ம கொடுத்தா கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாராம் அப்படின்னு. அப்ப நம்ம கொடுக்கலன்னா அவர் கொடுக்க மாட்டாரு. நம்ம கொடுத்தா அதை பார்த்துட்டு ஓஹோ இவன் கொடுத்துட்டா நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படின்னு செய்யறாருன்ற விதத்தில் யோசிக்கிறாங்க. தப்பு. ரொம்ப சிம்பிளிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங். அப்படி அல்ல. நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் எல்லாத்தையும் கொடுத்து வச்சுட்டாரு. நான் பிறகுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எனக்காக ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாரு. அப்ப நான் கொடுத்ததுனால அவர் கொடுக்கல, அவர் கொடுத்ததுனால அதை எடுக்கிறதுக்கு நான் கொடுக்கிறேன். எடுக்கிறதுக்கு நான் என்னுடைய விசுவாசத்தை காட்ட வேண்டியதா இருக்கிறது. அப்ப நான் கொடுப்பது என்பது என்னுடைய விசுவாசத்தின் செயலாய் இருக்கிறது. நான் கொடுக்கறதுனால அவர் கொடுக்கல, அவர் ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கிறாரு. நீ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இப்படி எடுக்கணும்ன்றார். அதனால்தான் அந்த ஆள் இந்த ஹேண்ட் பம்ப் சொன்ன வனாந்தரத்தில் இந்த ஹேண்ட் பம்ப் இல்லையா, அந்த அடிகுழாய்ன்னு சொல்றதுதான் கரெக்ட் வார்த்தை நினைக்கிறேன். தான் ஒன்னு யோசிச்சு வர வேண்டியதா இருக்கு. இந்த அடிகுழாயை பாருங்க, வனாந்தரத்தில் வச்சா அது சிஸ்டம் எப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊத்துனாதான் அடிக்க முடியாது. நீங்க அடிச்சதுனால ஒன்னும் தண்ணி வந்துடாது. அங்க தண்ணி இருந்தா தானே வர்றதுக்கு. பூமி கடியில் நீங்களா வச்சீங்க தண்ணிய? நீங்க ஒண்ணு வைக்கல, கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனா அதை இருக்கிற தண்ணியை எடுக்கணும்னா இந்த பாத்திரத்தில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியை ஊத்தி அடிச்சாதான் மீதி இருக்கிற தண்ணி வெளியே வரும். நான் கொஞ்சம் தண்ணியை ஊத்த மாட்டேன், இதை குடிச்சிட்டு போயிடுறேன்னா குடிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணுமே மீறாது, அவ்வளவுதான் அது. ஆனா குடிக்கிறதுக்கு பதிலாக அதுல ஊத்துனா எவ்வளவு வேணா அடிச்சுக்கலாம், எத்தனை அண்டா வேணா நிரப்பிக்கலாம், எத்தனை டேங்க வேணா நிரப்பிக்கலாம். அது சிஸ்டம் அப்படியே வச்சிருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு வழங்குது சிஸ்டம் என்னன்னு? அப்ப நீங்க அடிச்சதுனால ஒண்ணு தண்ணி வந்துடாது. உங்க அடிக்கிற அடியில ஒண்ணு வந்துடல. அது அங்க வச்சதுனாலதான் வருது, வச்சதுனாலதான் நீங்க அடிக்கிறீங்க. அப்ப நாம் கொடுப்பதனால அவர் கொடுப்பது கிடையாது. அவர் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறதுனால நான் எப்படி எடுக்கணும்ன்றதை எனக்கு சொல்லி தந்திருக்கிறாரு. நான் சொல்லுகிறேன், ஒருவர் கூட இந்த இடத்துல தரித்திரத்தில் வாழாதபடிக்கு தேவன் அவருடைய செழிப்புக்காக அற்புதமான வழிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எல்லாரும் நன்றாக இருப்பதுக்கு வழியை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அப்ப எல்லாரும் நன்றாக இருப்பது எப்படி? அதுக்குதான் இந்த வசனங்கள்லாம் அதனால அப்படித்தான் வாசிக்கிறேன். எனக்கு கர்த்தர் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு? நீ கொண்டு வா, நீ கொடு, அப்பொழுது ஒன்று கொடுக்கப்படும். கொண்டு வந்தீங்கன்னா வானத்தின் பலனை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதம். தண்ணியை ஊத்தின்ற மாதிரி இருக்கு. இந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை அந்த பம்பில் ஊத்தினா நிறைய தண்ணி அடிக்கலான்ற மாதிரி இருக்குது. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு என்னன்னா, அந்த வனாந்தரத்தில் வழி பிரயாணி கதை சொன்னேன் இல்லையா, அவனை மாதிரி தான் நிறைய கிறிஸ்தவர்கள் அங்கே நின்று முழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஊத்துறதா வேணாமா, ஊத்துறதா குடிக்கிறதா, ஊத்திட்டு ஒன்றும் வரலன்னா என்ன பண்றது? நான் சொல்றேன், சில அடிகுழாய்கள் வேலை செய்யாது, உண்மைதான். ஆனா நான் சொல்றேன், கடவுளுடைய வார்த்தை வேலை செய்யாம போனதே கிடையாது. இது நம்ம வெறும் ஹேண்ட் பம்பை பற்றி பேசல, வாட்டர் ஹேண்ட் பம்ப் இல்ல. இது வாட்டர் ஹேண்ட் பம்ப் இல்ல. இது நேற்றும் இன்றும் என்றைக்கும் வேலை செய்கிற பம்பு. இதுல ஊத்துனா, இது சொல்றபடி ஊத்துனா கண்டிப்பா அடிக்க அடிக்க வந்துகிட்டே இருக்கும். ஏனென்றால் அவ்வளவு வச்சிருக்கிறார், அதனாலதான் ஊத்துன்னு சொல்லி இருக்கிறார். சரி, இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி போலாம். இதுல சில காரியங்களை பார்த்தோம். ஒண்ணு என்னன்னா, கொடுக்கிற விஷயத்துல எப்படி கொடுக்கணும்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அண்ட் த பெஸ்ட். ஆபேல் எப்படி கொடுத்தான்? முதலீட்டுகளையும் கொளுத்ததையும் கொண்டு வந்தான்.
அவன் கொண்டு வந்து அந்த ஆட்டுக்குட்டி மேல கத்தருக்கு அவ்வளவு பிரியமா? அவர் என்ன ஆக்கி சாப்பிட போறாரு? அதை கிடையாது. அவர் எதை பார்த்து பிரியப்படுறாரு? இவன் இருதயத்தை பார்த்து பிரியப்படுறாரு. இருதயம் எப்படி இருக்குது இவனுக்கு? கடவுளுக்கு நான் கொடுக்க போறேன். கடவுளுக்கு நான் எப்படி கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் அந்த பெஸ்ட்டை கொடுக்க போறேன். மந்தையில போய் இருக்கிறதுலேயே அழகானதை எடுக்கிறான். காம்படிஷன்ல விட்டா எது வின் பண்ணணும்னு பார்த்து அந்த மாதிரி எடுக்கிறான், செலக்ட் பண்ணி. இருக்கிறதுலே பெஸ்ட். ஐயோ இதை கொடுத்துறாத பண்றாங்க வீட்டில், அதுதான் கொடுக்கணும்ன்றாங்க. ஏன்னா இதுதான் பெஸ்ட். இல்ல இல்ல இதை வேணாம்ப்பா, அதை வேணா கொடு, கோயிலுக்கு தானே கொடுக்குற, அதை கொடு, பரவாயில்ல, இது நம்ம வீட்டுக்கு ரொம்ப அழகா இருக்குது, வச்சுக்கலாம், இது ரொம்ப நல்ல ஆட்டுக்குட்டி, வேணாம் இதைத்தான் கொடுக்குறேன்றான். ஏன்னா எது எனக்கு ரொம்ப முக்கியமா தோணுதோ, எது எனக்கு ரொம்ப அருமையா தோணுதோ அதைத்தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டை கடவுள் கொடுக்கணும்னு ஃபர்ஸ்ட் அந்த பெஸ்ட்டா கொண்டாடுறான். கடவுள் அதை பார்த்து பிரியப்படுறாருடைய காணிக்கையை அங்கீகரித்தார் என்று எழுதியிருக்கிறது. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட்டை பற்றி பேசணும். கர்த்தரை எப்படி கனம் பண்றதுன்றதையும் பேசணும். பொருளால் கனம் பண்றது எப்படி? பொருளை கொடுப்பதனால். தாய் தகப்பனுக்கு நம்ம கொடுக்கும்போது, அவர்களுக்கு செய்ய வேண்டியது செய்யும் போது கர்த்தருக்கே கொடுத்ததா கர்த்தர் நினைக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணதா நினைச்சு 2 பெரிய ஆசீர்வாதங்கள், நீடித்த ஆயுசும் ப்ராஸ்பரிட்டியும் கொடுக்கிறார் நமக்கு. அப்படியே வாக்கு பண்ணியிருக்கிறார். தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக, நாட்கள் நீடித்திருக்கும், நீ நன்றாகவும் இருப்பா என்றார். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் எதுக்கு? ஏன்னா அது அவ்வளவு பெரிய மேட்டரா நினைக்கிறாரு அவர் பார்வையில் அது ரொம்ப முக்கியமா இருக்குது. குடும்பங்கள் நல்லா இருக்கணும், அதன் அடிப்படையில் தான் சமுதாயமே வளரணும்னு வச்சிருக்கிறாரு. அப்ப குடும்பத்தை நாசமாக்க கூடாது. குடும்பம் வளர்றதுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் அவர் சொல்றபடி செய்து அவர் சொல்றாரு, நீ என்ன கனம் பண்ற, நான் உன்னை கனம் பண்ணுவேன்றார். கர்த்தர் மனுஷரை எப்படியெல்லாம் கனம் பண்றாரு தெரியுமா? வேதத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இது எப்படி நாம கர்த்தரை கனம் பண்ணணும், அவர் எப்படியெல்லாம் நம்ம கனம் பண்றாரு. பெற்றோருக்கு கொடுக்குறோம், நமக்கு ஆவிக்குரிய விதத்தில் போதிக்கிறவர்களுக்கு கொடுக்குறோம், சுவிசேஷ ஊழியத்துக்கு கொடுக்குறோம். சுவிசேஷ ஊழியத்துக்கு கொடுக்கும்போது 100 தருவேன்றார். ஏன்னா இந்த மனுக்குலத்துக்கு ரட்சிப்பை உண்டாக்குறதுக்காகவே இயேசு அனுப்பி சிலுவையில மரிச்சு எல்லாம் பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு உயிரோட எழுந்த கிறிஸ்து சொல்றாரு, உலகம் எங்க போய் சர்வ சிருஷ்டிக்கு அறிவிங்கன்றாரு. அவ்வளவு முக்கியமான மேட்டரை நம்ம ஒண்ணும் இல்ல, இதுக்கு பற்றி நான் ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை நினைச்சா அதை நம்ம கர்த்தரை கனம் பண்ண மாதிரி இல்லை. அதுக்காக நாம் கொடுக்கும்போது அவர் சொல்றாரு, என்ன மதிக்கிற நீ, என்னுடைய உணர்வுகளை மதிக்கிற, என்னுடைய நோக்கத்தை மதிக்கிறாக 100 உனக்கு இம்மையிலும் மறுமையில நித்திய ஜீவனையும் கொடுப்பேன்றாரு. இப்படி கர்த்தரை கனம் பண்றது குறித்து பார்த்தோம். இப்போ அதை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கணும். இன்னொரு ஆஸ்பெக்ட காண்பிக்க போறேன். இந்த 3 வசனங்கள்லயுமே இன்னும் இதை போன்ற வசனங்கள் அநேகம் இருக்குது, வாசிக்க நேரம் இல்லை. இன்னும் ஒரு ஆஸ்பெக்ட் சொல்லப்பட்டிருக்குது, அதை ரொம்ப நெக்லெக்ட் பண்றோம், நம்ம அதை சொல்றதே கிடையாது நிறைய பேர். அதைத்தான் இன்றைக்கு கவனம் செலுத்த போறோம். அது என்னன்னா சொல்றாரு, தசமபாகத்தை கொண்டு வரும்போது இளங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால என்னை சோதித்து பாருங்கள்ன்றாரு. இந்த இடங்கொள்ளாமற் போக மட்டும்ன்ற கான்செப்ட், ஆசீர்வாதம் எப்படி இருக்குமா? இடங்கொள்ளாமற் போ, நான் கேட்டதே இல்லை, நான் கிறிஸ்தவ சபையில தான் இருக்கிறேன், பிறந்ததுலேருந்து இருக்கிறேன் நான். இதை சொல்லவே இல்லை பாருங்க. உன் பொருளாலும் விளைவினெல்லாம் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், ஆலையில் திராட்சரசம் புரண்டோடும். இந்த பூரணமாய் நிரம்பும் புரண்டோடும் என்றது அப்படியே கடகரன் வாசிட்டு போயிடுவாங்க, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி போயிடும். அது நிறுத்தி என்னன்னு சொல்லவே மாட்டாங்க, அதை விரிவாக்கி சொன்னதே கிடையாது. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுங்கள்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்ல மாட்டாங்க. அதுவும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிலாம் நான் வாசித்து இருக்கிறேன், ஆனால் கடகடன்னு வாசிக்க சொல்லுவாங்க. நிறுத்தி கேள்வி கேட்டால் கேள்வியெல்லாம் கேட்காத, போ வாசிக்கணும். இப்படியே வாசித்துட்டே போயிட்டோம், என்னன்னே விளங்கலை. ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டமை நாம் விட்டாச்சு. விட்டதுனால ஒரு பெரிய இழப்பு தான் என்று சொல்ல வேணும் நமக்கு. இதெல்லாம் நான் போய் வெளியில் படிக்கிற காலங்களில் வெளிநாட்டுக்கு போன பிறகு தான் கற்றுக்கிட்டேன். இந்த நாட்டை விட்டு வெளியே போனால் தான் கற்றுக்க முடியுது. இதெல்லாம் இங்கே உள்ள இருந்தால் நான் என்ன ஆயிருப்பேன்னு யோசித்து பாருங்க, நீங்க என்ன ஆயிருப்பீங்கன்னு யோசித்து பாருங்க. அதுக்கு மேல ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது இதை பற்றியெல்லாம். வெளியில போன பிறகுதான் எனக்கு இது, ஐயோ பைபிள் இப்படி சொல்றாங்களேன்னு. அங்க போய் பார்த்தா கதையே வேற மாதிரி இருக்குது. இதை நல்லா அழுத்தி சொல்றாங்க. அவங்க சொல்லும் போது ஜனங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஆசீர்வதிக்கப்படுறதை பார்த்திருக்கிறேன். இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிக்கப்படுறதை பார்த்திருக்கிறேன். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை பார்த்திருக்கிறேன். பெரிய காரியங்கள் அவர்கள் செய்யறதை பார்க்கிறேன், எல்லாம் பார்க்கிறேன். ஆனா இவங்க எதையோ பற்றி பெருமை பாராட்டுறாங்க, தங்களுடைய வறுமையை பற்றி, இல்லாததை பற்றி, தங்களுக்கு ஒன்றும் இல்லைன்றத பெருமையா நினைக்கிறாங்க. அதனால ஒன்றும் இல்லாதனால மோட்சத்துக்கு இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் கொடுத்துருக்கிறதெல்லாம் சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. ஆனால் அவர்கள் இந்த பூமியில கர்த்தருக்காக, கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக இவங்களை காட்டிலும் ரொம்ப அதிகம் செய்யறவங்களை போல தோணுது எனக்கு. இதெல்லாம் பார்த்து பரிசீலிச்சு இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு இதை கற்றுக்கொண்டது பிறகுதான் நான் இப்போ உங்களுக்கு அதை சொல்லுகிறேன். இந்த காரியத்தை கவனிக்க வேண்டும். வேதத்தில் இப்படி சொல்லி இருக்குது, இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன். அது உண்மையா?
அது இந்த காலத்தில் சாத்தியமா? இந்த வாழ்க்கையில் சாத்தியமா? இது கடவுளுடைய வார்த்தையா இருந்தாலும் இது நிஜமா இருக்கணுமே. இது நமக்கு சாத்தியமா? களஞ்சியங்கள் பூரணமா நிரம்புமா? ஆலையில் திராட்சரசம் புரண்டு ஓடுமா? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் மடியில் கொண்டு வந்து போடுவார்கள் இருக்க அனுபவிச்சிருக்கிறீங்களா? அதை அனுபவிக்க முடியுமா? அதை பற்றி தான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். முதலாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். இங்க எப்படி இந்த காரியம் போதிக்கப்பட்டால் தான் இது நடக்குங்கிறத முதல்ல காண்பிக்க விரும்புகிறேன். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல எப்படி இது நடந்ததுங்கிறத உதாரணமாக காண்பிக்கிறேன். ரெண்டை தான் காண்பிக்க போகிறேன். போதிக்கப்பட்டால் தான் அது நடக்கும். எதுக்குமே போதனை அவசியம். பாருங்க, விசுவாசம் கேள்வியினால் வரும். ஜனங்க இதை பற்றி கேள்வியே படலைன்னா பிரயோஜனமே கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, 100 கோடி உங்களுக்காக யாரோ டெபாசிட் பண்ணி வச்சிருந்தாலும் எந்த பேங்க்ல எந்த அக்கௌண்ட் நம்பர்லன்னு தெரியலன்னா நீங்க அதில் ஒரு நயா பைசா கூட உபயோகப்படுத்த முடியாது. பட்னி கிடந்தே சாகலாம். அதில் ஒரு நயா பைசா கூட உங்களுக்கு பயன்படவே செய்யாது. ஏன்னா எந்த அக்கௌண்ட்னு தெரியாது, எந்த பேங்க்னு தெரியாது. தெரிஞ்சாதானே. நாலேஜ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த அறிவு ரொம்ப முக்கியம். பாருங்க, என்ன நமக்கு கொடுத்துருக்கிறார், என்ன வச்சிருக்கிறார், என்ன இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால இது முதல்ல பார்ப்போம். எப்படி இதை போதிச்சாதான் அது நடக்கும்ங்கிறத நான் எடுத்து காண்பிக்க போறேன். இதை பற்றி போதனைகள் எவ்வளவு அவசியம் பார்க்கணும். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்துக்கு திரும்புவோம். 1 சாமுவேல் 22. தாவீதினுடைய கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். தாவீது எப்படி கோலியாத்தை கொன்றான்னு. கொன்ற பிறகு சவுலுக்கு ரொம்ப அவன் மேல பொறாமையும் எரிச்சலும் வந்துருச்சு. ஏன்னா ஜனங்கள்லாம் பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. எப்படி இருக்கும் பாருங்க ஒரு ராஜாவுக்கு. இந்த சின்ன பையன் வந்து ஒரே நாளில் இவ்வளோ பெரிய ராட்சதனை சாகடிச்சுட்டு இவ்வளோ பெரிய பேர் வாங்கி கடைசியில் அவன் ராஜாவாயிடுவான் போல இருக்குதே, நம்மளை இறக்கி விட்டுருவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு பெரிய பொறாமை எரிச்சல் வந்து இவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும், கொன்னே போட்டணும், விடக்கூடாதுன்னு தேடிட்டு இருக்கிறான். வேற யாராவது தேடினா பரவாயில்ல, ராஜா தேடும்போது முழு ராணுவமும் தேடுது. வீரப்பெண் வேட்டை மாதிரி இந்த வேட்டை நடந்துட்டு இருக்குது. தாவீது வேட்டை. தாவீதை பிடி கொல்லணும்னு ஆள் அனுப்பிச்சு தேடிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இவன் ஒரு குகையா ஒளிஞ்சிட்டு இருக்கிறான், காட்டுக்குள்ள ஒளிகிறான், எங்கெங்க நாட்டை விட்டே வெளியே போறான், இப்படி எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். அப்படி காலத்தில் நடந்த ஒரு காரியத்தை பாருங்க. தாவீதா விட்டு தப்பி, ஏன்னா தாவீதை வந்து சாமுவேல் வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாரு. இன்னும் அவன் ராஜாவா ஆகல, இவன் தான் ராஜாவா இருக்க போறான்னு அபிஷேகம் பண்ணிட்டார். ஒருவேளை சவுல் காதுக்கு எட்டி இருக்கலாம். எல்லாரும் பேசிக்கிறாங்க, இதுல வேற இவன் பெரிய ஹீரோவாயிட்டான் கோலியாத்தை ஜெயித்ததன் மூலமா. அதனாலதான் இவ்வளவு பெரிய எரிச்சல். ஆகவே சவுல் அன்றைக்கு ராஜாவா இருந்தான், தாவீது ராஜாவா ஆக போகிறவன், ராஜாவா இருக்கிறவனுக்கு ராஜாவா ஆக போகிறவன் மேல பெரிய எரிச்சல். அவன் ஒழிச்சு கட்டணும்னு பாக்குறான். தாவீது ஓடி ஒளியறான். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி 22:1 அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடி கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். தாவீது இஸ்ரவேலுக்கு ராஜாவாக போறான். எப்படி அவனுடைய ராஜ்யத்தை அவன் உண்டாக்குகிறான் என்பதை இங்கே நாம் வாசிக்கிறோம். எப்படி ஆரம்பிக்கலாம், அவனுடைய ஸ்டார்டிங் எப்படி இருந்தது? எப்படி இருந்ததுன்னா, போய் ஒரு கூட்ட ஜனம் இவனை ஃபாலோ பண்ண வருது. ஒளிகிறான், ஒளிஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கிறான். இவனை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு கூட்டம் இவன் பின்னால வருது. பாருங்க, யார் அவர்கள்? ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். அவங்களுக்கெல்லாம் ஒரு பாஸ்டர் மாதிரி ஒரு ஆயிட்டா இருப்போம். எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்படி ஒரு 4 பேர் இருந்தாலே தலைவலி தாங்காது. 400 பேர் இப்படி இவன் கும்பல்ல வந்து சேர்ந்திருக்கிறாங்க. 400 பேர் ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்குதா பாருங்க பைபிள். அது ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் எதுவுமே சரியா போல, ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டமா இருக்குது. எல்லாரும் லாஸ்ட்ல ஓடிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தனும் ஒரு செழிப்பா இல்லை, ஒரு நல்லா இல்லை. எல்லாம் கேட்டீங்கன்னா கம்ப்ளைண்ட் தான் இருக்குது, சந்தோஷம் இல்லை, முறுமுறுப்பு தான் இருக்குது. கடன் பட்டு கிடக்கிறான். எல்லாம் வந்து கடனை வந்து கேட்க போறாங்கன்னு ஓடி ஒளிகிற கேஸ் இவனோட சேர்ந்து ஒழிஞ்சிட்டு இருக்காங்க எல்லாரும். ஏன் இவனிடத்துல வந்தாங்க எல்லாரும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவன் வந்து அப்பேற்பட்ட ஒரு ராட்சசனை வீழ்த்திட்டான். இவன் எல்லாரும் பார்த்து பயந்த ஒரு ஆளை இவன் தோற்கடிச்சிட்டான். இப்போ வாழ்க்கையில தோத்துக்கிட்டே இருக்கிறவன், பயந்துகிட்டே இருக்கிறவன், நடுங்கிட்டே இருக்கிறவன், பிரச்சனைகளை பார்த்து பயந்துகிட்டே இருக்கிறவன் எல்லாம் பாக்குறான். அடே அப்பா, இப்படிதான் ஒரு ஆள் நமக்கு கத்து வருவார். அவரு என்னமோ வித்தைய வச்சிருக்காரு. அவரு இவ்வளவு பெரிய ராட்சசன், இவ்வளவு பையன் 16 வயசு பையன் அடிச்சு கொண்டு விட்டானே, ஒரே சின்ன கோல்ல காலி பண்ணிட்டான். இவன் ஒரு பெரிய ஆளா இருப்பான் போல இருக்கு. இவங்கிட்ட இவன் வித்தைய நம்ம கத்துக்கணும்.
நாம ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், நம்ம வாழ்க்கையில எதுவுமே சரியா போல, தோல்வி மேல தோல்வி, நஷ்டத்தின் மேல நஷ்டம், கஷ்டத்தின் மேல கஷ்டம். நமக்கு சாதாரண லீடர் தேவையில்லை, இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் தேவை. இந்த ஆளை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இந்த ஆள் ஏதோ வச்சிருக்கிறாரு, பையில ஏதோ ரகசியத்தை வச்சிருக்கிறாரு, அவர் கையில நம்ம கத்துக்கலாம். ஏனென்றால் அவர் நம்மையும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியின் பாதையில் நடத்துவார் என்ற நம்பிக்கையில தான் இவங்க என்ன பண்றாங்க, இவனிடத்துல சேர்றாங்க. அதான் பேக்ரவுண்டு. சேர்றாங்க. 400 பேருக்கு ஒரு பாஸ்டர் மாதிரி ஆகிறாரு. இப்படிதான் இவனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது. இதுல இருந்து தான் அவன் ராஜாவாகணும், ஒரு பெரிய தேசத்தையே ஆளணும். முதல்ல இந்த 400 பேரை இவன் எப்படி ஆள்றான்றதை பொறுத்து தான் தேசத்தை எப்படி ஆள போறான்றது இருக்குது. அப்ப பாருங்க, இந்த 400 பேரை எடுத்து அவன் என்ன பண்ணான்னு யோசிக்கிறீங்க நீங்க? அவனுடைய பின்னணி என்ன? கோலியாத்தை ஜெயித்தான். ஒருவேளை அதுதான் இவங்களை இன்ஸ்பயர் பண்ணி, அதனாலதான் 400 பேர் இவனோட சேர்ந்திருக்கலாம். ஒரு பெரிய ஹீரோ மாதிரி நினைச்சு இவனை ஃபாலோ பண்ணலாம், இவன் இந்த மாதிரி ஜெயத்தை நமக்கும் இவன் கற்றுக் கொடுப்பான், எப்படி எடுக்கிறதுன்னு, கடவுள் பேரில் இவனுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு அப்படின்லாம் யோசித்து தான் சேர்ந்திருப்பாங்க. சும்மா ஒன்றும் 400 பேர் சேர்ந்துட மாட்டாங்க. 400 பேர் இந்த இவ்வளோ சின்ன பையனை சேர்ந்துருக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய காரியம்தான். அவன்கிட்ட எதையோ கண்டுட்டாங்க அவங்க, அது நமக்கும் வேணுங்கிறதுனால தான் சேர்ந்துருக்கிறாங்க. அவன் அவர்களுக்கு என்ன கொடுத்துருப்பான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என்ன கொடுத்திருப்பான்ங்கிறத அவனுடைய சங்கீதங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா விளங்கும். சங்கீத புஸ்தகம் அவனுடைய பாட்டு புஸ்தகம். அவனுடைய பாட்டு புஸ்தகத்தில் முதலாவது பாடல்ல முதலாவது சரணத்துல முதலாவது வரியில முதலாவது வார்த்தை இங்கிலீஷ் லாங்குவேஜில் எடுத்தீங்கன்னா பிளஸ்ட் தான் ஆரம்பிக்கும் போது பிளஸ்ட் இஸ் த மேன் அப்படின்னு ஆரம்பிக்குது. தமிழ்ல அது அப்படியே வருது பாருங்க. சங்கீதம் 1 திருப்புங்க, அவன் என்ன போதிச்சான்னு பாருங்க. ஆங்கில வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிளஸ்ட்ன்ற வார்த்தையில தான் வருது. அதனால தான் நான் சொல்றது, சங்கீதம் வேற ஒன்றும் இல்லை, ஒரு பிளெஸிங் மேனுவல். அது ஒரு வின்னர்ஸ் மேனுவல் மாதிரி. சங்கீதம் வெற்றி வாழ்க்கைக்கான ஒரு கைடு மாதிரி. அதுல ஃபுல்லா சப்ஜெக்டே பிளெஸிங், தி பிளெஸிங் ஆஃப் தி லார்ட் தான். கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்படி நமக்கு கிடைக்கிறதுன்றது பற்றி தான் அவன் பேசுறான் பாருங்க. சொல்றான், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நெல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் எல்லாம் சொல்லுங்க பாக்கியவான். பாக்கியவான்னா என்ன? பாக்கியவான்னா ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது, ஃபார்ச்சுனேட். சிலர் அதை எப்படி மொழிபெயர்க்கிறாங்க ஈஸி வார்த்தையில, லக்கி. நான் லக்கின்ற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா லக்குன்றது, இவ்வளோ பேர் வந்தீங்க, லாட்ரி நடத்தினோம்னா ஒரு ஆளுக்கு தான் விழும், மீதி பேர்லாம் ஒன்றும் கிடைக்காது. நீங்கள்லாம் காசு போடுவீங்க, ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும். நான் நல்ல லக்க பிரசங்கம் பண்ணுறது இல்லை, ஏன்னா மீதி பேர்லாம் என்ன பண்ணுவாங்க. ஆனால் நான் பிரசங்கம் பண்ணுறது லக்கு இல்லை, நான் பிரசங்கம் பண்ணுறது ஆசீர்வாதம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு கடைசி ஆளுக்கும் கிடைக்கும். இதுக்கு ஒரு ஆள் கூட விதி விலக்கு இல்லை, யாருக்கும் கிடைக்காம போக வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்றை நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இங்க ஆசீர்வாதத்தையே நான் ருசி பார்த்தது இல்லைன்னு சொல்ற ஆளு கூட நான் சொல்றேன், ஆசீர்வாதம் உண்டு, உங்களுக்கும் அது உண்டு, நீங்களும் அதை பெற்று அனுபவிக்கலாம். தேவன் தான் என்னுடைய ஆதாரமாக இருக்கிறார், அவர் தான் என்னுடைய சோர்ஸ் என்கிறத ஆணித்தரமா சொல்றான். நான் தாழ்ச்சி எப்படி அடைய முடியும்? நான் தாழ்ச்சி அடையவே முடியாது. ஏன்னா அவரிடத்துல தான் எனக்கு எல்லாம் வருது. நான் தாழ்ச்சி அடைஞ்சேன்னா அவர்கிட்ட இல்லாம போயிடுச்சுன்றது மாதிரி ஆயிடும். அவர் தான் எனக்கு கொடுக்கிறவரா இருக்கிறதுனால அவர்கிட்ட ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் குறைவே இல்லை என்பதனால எனக்கும் எப்போதும் குறைவே இருக்காது என்று சொல்லுகிறார். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
சுகமானே நான் சுகமானே நீயாரேன் காயங்களா நான் சுகமானே நான் சுகமானே நீயாரேன் காயங்களா நான் சுகமானே நான் சுகமானே நீயாரேன் காயங்களா நான் சுகமானே நான் சுகமானே நீயாரேன் காயங்களா. Oh hallelujah, oh hallelujah, hallelujah, ஆனந்தமே. Oh hallelujah, oh hallelujah, hallelujah, ஆரோக்கியமே. Oh hallelujah, oh hallelujah, hallelujah, ஆனந்தமே. Oh hallelujah, oh hallelujah. பலவீனனல்ல பலவீனனல்ல பலவானா தேவன் சொன்னார். பலவீனனல்ல பலவீனனல்ல பலவானா தேவன் சொன்னார். பலவீனனல்ல பலவீனனல்ல பலவானா தேவன் சொன்னார். Oh hallelujah, oh hallelujah, hallelujah, ஆனந்தமே. Oh hallelujah, oh hallelujah, hallelujah, ஆரோக்கியமே. இயேசுவின் தழும்பு இயேசுவின் தழும்பு பிணி போக்கும் நல்மருந்து. 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 Hallelujah, oh hallelujah, hallelujah, ஆனந்தமே. Oh hallelujah, oh hallelujah, hallelujah, ஆரோக்கியமே. Oh hallelujah, oh hallelujah, hallelujah, ஆனந்தமே. Oh hallelujah, oh hallelujah, பிள்ளையினப்பா பிள்ளையினப்பா பிள்ளையான எனக்கல்லோ. பிள்ளையினப்பா பிள்ளையினப்பா பிள்ளையான எனக்கல்லோ. பிள்ளையினப்பா பிள்ளையினப்பா பிள்ளையான எனக்கல்லோ. பிள்ளையினப்பா பிள்ளையினப்பா பிள்ளையான எனக்கல்லோ. Oh hallelujah, oh hallelujah, hallelujah,